நடத்தை அப்படின்னா என்னங்க? ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது அல்ல, என்ன உணர்கிறான் அப்படிங்கிறதும் அல்ல, அவன் எதை நம்புகிறான் அப்படிங்கிறதும் அல்ல. ஆனால் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய நடத்தை தீர்மானிக்கப்படுது. நீங்கள் நன்னடத்தை உள்ளவங்களாக இருக்கணுமா அப்படின்னா எல்லாரையும் நேசிங்க. பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. கடவுள் அன்பாகவே இருக்கார். அன்பில்லாதவன் கடவுளை காண முடியாது. ஆனால் எல்லாரையும் நம்பாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே யாருக்கும் தீமை செய்யாதீங்க. யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மையே செய்யுங்க. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவனும் கடவுளால் உண்டாயிருக்கிறான். நீங்கள் நன்மை செய்யும் பொழுது உங்கள் நிமித்தம் கடவுள் புகழப்படுவார். நல்லவங்க கெட்டவங்க மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுறார் இல்லையா? நல்லவங்க கெட்டவங்க மேலேயும் மழையை பொழிய பண்ணுறார் இல்லையா? காற்றை வீச பண்ணுறார் இல்லையா? நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நீங்கள் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தி எல்லாருக்கும் நன்மை செய்வது தான். இதுதான் நன்னடத்தையின் விதி.